ப்ரோ வணக்கம் ப்ரோ. மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று விழுந்து விட்டதுன்னு நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எப்போ ப்ரோ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆனீங்க ப்ரோ? ரிவ்யூ பயங்கரமாக கொடுத்துருக்கீங்க. வியூவர்ஸ்லாம் பக்கா லெவலில் வேறு லெவலில் போயிடுச்சு ப்ரோ, எங்கேயும் போயிடுச்சு ப்ரோ. ஆமாம், எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க மாநாடு வெற்றிகரமாக நடந்துச்சுன்னு? 2வது மாநில மாநாடு முதல்ல நடத்துனீங்க. ஸோ இந்த மாநாட்டில் சிங்கம்னு ஆரம்பித்து அப்படியே ராஜா தளபதியை தேர்ந்தெடுக்கிற கதையில் கொண்டு போய் முடிச்சிட்டிங்க. அப்படியே சினிமா டயலாக் பாணியில் அப்படியே ஏற்ற இறக்கமாக அப்படியே ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக அவங்களோட ஸ்பீச் இருந்துச்சு. செம்மையாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு ப்ரோ, செம்ம ப்ரோ. பட் ஆனால் அதில் உங்களோட கொள்கை என்ன ப்ரோ? நீங்கள் இந்த 2வது மாநில மாநாட்டில் உங்களோட கொள்கையை அறிவிப்பீங்கன்னு பார்த்தோம். நீங்கள் கொள்கையை அறிவித்த மாதிரியே தெரியல. இப்போ உங்களோட கொள்கை தலைவர்களாக நீங்கள் ஒரு 5 பேரை வச்சுருக்கீங்க. நம்ம தமிழ் நிலத்தினுடைய வீர பேரரசி வேலு நாச்சியார் அவர்களை நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ இன்றைக்கி உள்ள சமூக சூழ்நிலைமையில் பார்த்திங்கன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற சூழ்நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கொள்கை தலைவராக வீரப்பேரரசி வேலு நாச்சியாரை வச்சுருக்க நீங்கள் உங்களோட கொள்கையாக அதை என்ன பண்ண போகிறீங்க? எப்படி மாற்றி அமைக்க போகிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பாக என்ன மாற்றி அமைக்க போகிறீங்க சொல்லுங்கள். அந்த கொள்கைனா என்னன்றதே நீங்கள் அறிவிக்கவே இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த கட்சிக்காரங்களை விமர்சனம் பண்ணுறது, அவங்கள அப்படியே ஏற்ற இறக்கமாக ஒரு எதிர முனையா அப்படிலாம் பேசிட்டு அப்படியே சினிமா டயலாக்ல பிரம்மாண்டமாக பண்ணிட்டு போயிட்டீங்க ப்ரோ, வேறு லெவலில் பண்ணிட்டு போயிட்டீங்க. உங்களோட கொள்கை என்னன்னே சொல்லலை. அடுத்து அம்பேத்கரோட ஒரு கொள்கை தலைவராக நீங்கள் வச்சுருக்கீங்க. அவர் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டங்களோட ஒரு மாமேதை. அவரோட சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு இன்றைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அந்த அரசியல் சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு இன்றைக்கி கை கொடுக்கவே இல்லை. அந்தளவுக்கு அந்த காலகட்டம் வேறு, இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டமே நம்மக்கிட்ட இல்லை. அது அரசியலமைப்பு பாதுகாப்பு சட்டம் இல்லாததுனால இன்றைக்கி எவ்வளோலாம் சமூக சீர்கேடு நடக்குதுன்றத நீங்கள் உங்களோட கொள்கை ரீதியாக நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? ஒன்றுமே சொல்லலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரியாரை போற்றுவாரும் உண்டு தூற்றுவாரும் உண்டு. ஆனால் அந்த கொள்கையை நீங்கள் பின்பற்றி உங்களோட கொள்கை என்னன்னு நீங்கள் ஒரு கோட்பாடாக நீங்கள் வகுக்கவே இல்லை. அப்படியே சினிமா பாணியில் பெரிய டயலாக்காக பேசிட்டு போயிட்டீங்க. 2வது சிங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. சிங்கம் வேட்டையாட தான் வரும் அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, சிங்கம் வேட்டையாட வரும். அந்த சிங்கத்தோட கர்ஜனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஆளுமைனா என்ன, அரசியல்னா என்ன, அரசியல் மாநாடுனா என்ன அப்படின்ட்டு ஒரு காருக்குள்ளே அப்படியே ஆளுமை மாதிரி பெண் சிங்கமாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் உட்காந்துருப்பாங்க. அப்படியே செம்மையா பந்தாவா ஒரு கம்பீரமாக ஒரு கர்ஜிக்கிற பெண் சிங்கமாக உட்காந்துருப்பாங்க. அந்த காருக்கு வெளியில் அப்படி கூட்டத்தோட கும்பலை நீங்கள் அப்படி நின்றது இதுக்கு முன்னாடி நிறைய டிவியில் நிறைய பத்திரிகைலாம் நம்ம பார்த்தாச்சு. வரலாறு திரும்புன்னு சொன்னீங்கல்ல, அந்த வரலாற்றை நீங்கள் போய் திருப்பி பாருங்கள். அந்த இடத்துல சிங்கமாக யார் இருந்தது அப்படின்றத போய் திருப்பி பாருங்கள். 2வது ஒரு கேள்வி கேட்டீங்க, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், எப்படியெல்லாம் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி யாருக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதிமுக கட்சிக்காரங்க கிட்ட தான் இருக்குது. அதே கட்சியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சின்ன பதவியிலேருந்து உயர் பதவி வரைக்கும் அடைஞ்ச ஒருத்தர்கிட்ட தான், அது நம்ம எடப்பாடி கிட்ட தான் இன்றைக்கி அந்த கட்சியோட நிர்வாகம் இருக்குது. பல மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, எம்பி எல்லாரோட ஆதரவோட தான் அன்றைக்கி அவர் கட்சியை வழி நடத்துகிறார். ஸோ நீங்கள் இன்னொரு கட்சியை பற்றிலாம் அப்படியே பயப்படவே தேவையில்லை. அவங்களோட வாக்குகளாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோட வாக்குகளாக வாங்கிக்கிறதுக்காக நீங்கள் இளைஞர்களை வேறு மாதிரி அப்படியே திசை திருப்பிடலாம் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பேச்சை, நல்ல ஸ்பீச் த்ரோ அவுட்டில் கொடுத்தீங்க, செம்மையாக கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் ஸ்பீச்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்ன பேசுனீங்க, அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் எல்லாருமே கவனிச்சிக்கிட்டு தான் வர்றாங்க. ஸோ உங்களோட கொள்கை என்ன அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். விமர்சனம் பண்ணுறது எப்போ பண்ணணும்னா எலெக்ஷன் டயத்தில்
எலெக்ஷன் டயத்தில் நீங்கள் சுற்றுப்பயணம் போகிறீங்க பார்த்தீங்களா, அப்போ போய் விமர்சனம் வைங்க. மாநாட்டில் உங்களோட கொள்கை என்னன்னே நீங்கள் சொல்ல முடியாத நீங்கள் இன்னொரு கட்சியை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. இப்போ திமுகவாக இருக்கட்டுமே, திமுகவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. திமுக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஆலமரம், மிகப்பெரிய ஆலமரம். அவங்கள வந்து அசைச்சு பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சின்ன சின்ன கட்சிகளோட தலைவர்கள்லாம் கல்லெறிஞ்சு பார்த்துட்டாங்க. அதாவது விமர்சனம்ன்ற கல்லெறிஞ்சு பார்த்துட்டாங்க. இதை விமர்சனம்ன்ற கல்லெறிஞ்ச அந்த சின்ன சின்ன கட்சியினுடைய தலைவர்கள்லாம் இன்றைக்கி டிஎம்கேக்குள்ள தான் ஐக்கியமாயிருக்காங்க. இதை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்களும் வந்து டிஎம்கே வந்து கல்லெறிகிறீங்க, விமர்சனம்ன்ற கல்ல எறிகிறீங்க. அதாவது காய்ச்ச மரம் கல்லடி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கலைஞர் உருவாக்குன ஒரு ஆலமரம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கிடையாது. ஒரு பண்பான மனிதர்களிடம் இருந்து ஒரு தன்மையான ஒரு மிகப்பெரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், ஒரு கோயில். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே அவங்களோட வாக்குகள்லாம் வாங்கிடலான்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசாதீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள்கிட்ட தான் இருக்குது. தொண்டர்களோட இந்த தடவை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கவலையப்பட வேணாம். டோன்ட் வரி ப்ரோ. ரெண்டாவது ப்ரோ, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு அப்படியே பேசுகிறீங்க, அவங்களோட ஓட்டுகளை அப்புறம் வாங்குறதுக்காக பேசுகிறீங்க. அதனால் கேப்டன்லாம் பற்றி பேசுகிறீங்க, கேப்டனை பற்றி பேசுகிறீங்க. ஆனால் கேப்டன் வந்து எவ்வளவோ இடத்துல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைமையில் சுச்சுவேஷனில் இருந்தப்பெல்லாம் உங்களோட ஸ்பீச்சே அவரை பற்றி கிடையாது. நீங்கள் போய் அவரை பார்க்கக்கூட கிடையாது. ஸோ எலெக்ஷன் டயத்தில் ஓட்டு வாங்குறதுக்காக உங்களோட மோட்டிவேஷன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கரெக்டாக த்ரோ பண்ணுறீங்க. ஸோ உங்களோட இந்த நிலைப்பாடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரி தோணுது. எப்படின்னா, நம்ம யாரை வச்சு பேசுவோமா கரெக்டாக? அதாவது நம்ம சொல்வதெல்லாம் உண்மை டீம் இருக்குல்ல, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம். ஸோ இது அவங்கள வச்சு பேசுவோமா? இல்லை, இது அந்த மேடம், இது அவங்க சரியாக வரமாட்டாங்க. இது வந்து சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை நம்ம சரஸ்வதி ராவணகிருஷ்ணன் டீம் தான் இதுக்கு சரியாக வருவாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் சரியான இடத்துக்கு வருவீங்க. உங்களோட கொள்கை என்ன? நீங்கள் அதில் நிலைப்பாட்டில் கரெக்டாக இருங்க. உங்களுக்கு